ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th அக்கௌண்டன்ஸில் இருக்கக்கூடிய இல்லுஸ்ட்ரேஷன் 10 தான் வந்து எடுக்க போகிறேன். இது வரைக்கும் இல்லுஸ்ட்ரேஷன் 9 வரைக்கும் எடுத்திருக்கேன். யாருக்காவது ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வரலாம். ஓகேங்களா? பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க, கொஷின் பாருங்கள். டேரி இஸ் எ சோல் ட்ரேடர் டீலிங் இன் ஆட்டோமொபைல்ஸ். டேரி அப்படின்றவங்க வந்து ஒரு சோல் ட்ரேடராக அவர் என்ன டீல் பண்ணுறாருன்னா ஆட்டோமொபைல்ஸ் வந்து வச்சுருக்காரு. ஓகேங்களா? ஃப்ரம் த ஃபாலோவிங் டிரான்சாக்ஷன் பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் த மந்த் ஆஃப் ஜான்வரி 2018. ஓகேங்களா? அவங்களோட டிரான்சாக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜேர்னல் என்ட்ரி போட போகிறோம். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஜான்வரி 1 என்ன பண்ணுறாரு, கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் வித் குட்ஸ் வித் பில்டிங்ஸ். அதாவது நம்ம இது முன்னாடி பார்த்த சம்பளம் எல்லாத்துலேயுமே நம்ம பண்ணியிருப்போம். வெறும் கேஷோ இல்லைனா வந்து குட்ஸ் வச்சோ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ இந்த இவர் வந்து டேரின்றவர் என்ன பண்ணுறாருனா கேஷு, குட்ஸு, பில்டிங்ஸ் இந்த 3 வச்சுமே வந்து என்ன பண்ணுறாரு, பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. கேஷ் வச்சு 1 lakh, குட்ஸ் வச்சு 2 lakh, பில்டிங் வச்சு ஒரு 5 lakh. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரி எப்படி எழுதுவோம்னா, ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம், நம்ம ஹெட்டிங் எழுதுவோம், இந்த புக்ஸ் ஆஃப் டேரி எந்த பர்சன் நேம் கொடுத்துருவாங்க அது அவங்களோட நேம் எழுதுவீங்க. ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார்மட் வந்து டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேட் எழுதிடணும். ஜான்வரி 1, 2018 என்ன பண்ணியிருக்காரு, கேஷு, ஸ்டாக்கு, பில்டிங் வச்சு என்ன பண்ணியிருக்காரு, ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்போ பிஸ்னஸ்குள்ளே என்ன வந்திருக்கு, கேஷு, ஸ்டாக்கு, பில்டிங் இது 3மே வந்திருக்கு. அப்போ டெபிட் சைடில் 3மே எழுதிக்கணும். சரிங்களா? கேஷ் அக்கௌண்ட் டெப்டார், ஸ்டாக் அக்கௌண்ட் டெப்டார், பில்டிங் அக்கௌண்ட் டெப்டார் டு டேரிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்படி எழுதிட்டு டேரிஸ் கேபிட்டல் ஏன் போடுறோம்னா இவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ அவர் தானே ஓனர், அதனால் அவங்களோட நேம் எழுதிப்போம். சரிங்களா? அவரோட கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மொத்தத்தையும் ஆட் பண்ணணும். கேஷ், ஸ்டாக்கு, பில்டிங் மொத்தத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 8 lakh வருது. அப்போ 8 lakh வச்சு அவர் என்ன பண்ணுறாரு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நரேஷன் எழுதிங்க, டேரி கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ், குட்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் அப்படின்னு எழுதணும். சரிங்களா? செகண்ட் ஒரு டேட்டில் என்ன பண்ணியிருக்காருன்னா பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் ஏஎன்கோ ஆன் கிரெடிட்டா. குட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஏஎன்கோ கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 lakh கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம், என்ட்ரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் ஏஎன்கோ அப்படின்னு எழுதுவோம். ஆல்ரெடி நமக்கு இதெல்லாம் பார்த்துருக்கேன், உங்களுக்கு எப்படியும் புரியும்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க பழைய வீடியோ பாருங்கள், இன்னும் கிளியராகவே புரியும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ்ன்றது ஒரு எக்ஸ்பென்சஸ், அதனால என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு டெபிட்டில் வரும். ஏஎன்கோ வந்து என்ன ஏஎன்கோ ஏன் நம்ம எழுதுகிறோம், கேஷ் எழுதாமல் அப்படின்னா கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், அந்த பர்சனோட நேம் தான் எழுதணும். சரிங்களா? அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு ஏஎன்கோ அக்கௌண்ட் எவ்வளோ, 3 lakh. அந்த 3 lakh எழுதிடணும். நரேஷன் என்ன எழுதுவீங்க, கிரெடிட் பர்ச்சேசஸ் மேட் அப்படின்னு எழுதணும். சரிங்களா? தேர்ட் டேட் என்ன பண்ணியிருக்காரு பாருங்கள், கேஷ் டெபாசிட்டட் இன்ட்டு பேங்க் ₹80,000. கேஷ் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ கேஷை பேங்க்கில் டெபாசிட் பண்ணும்போது பேங்க் இஸ் த ரிசீவர். ஓகேங்களா? அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு, 80,000 அமௌண்ட் டெபாசிட்டட் இன் தி பேங்க் அப்படின்னு எழுதிடணும். அடுத்து டேட் வந்து 4ல் பாருங்கள், பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் பிஎன்கோ அண்ட் பேமெண்ட் மேட் த்ரூ டெபிட் கார்டு. குட்ஸ் வந்து பிஎன்கோ கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்களாம், பேமெண்ட் வந்து எப்படி கொடுக்குறாங்க, டெபிட் கார்டு மூலிமா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கௌண்ட், ஏன்னா டெபிட் கார்டு வந்துருக்குல்ல, அதனால் என்ன பண்ணணும், பேங்க்குன்னு தான் மென்ஷன் பண்ணணும், கேஷ்ன்னு போடக்கூடாது. அமௌண்ட் வந்து 5,000. குட்ஸ் பர்ச்சேஸ்டு த்ரூ கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடணும், நரேஷன் எழுதிடணும். சரிங்களா? அடுத்து 5th என்ட்ரி பாருங்கள், பெய்டு ஏஎன்கோ த்ரூ ஆர்டிஜிஎஸ். ஆர்டிஜிஎஸ் அதாவது பேமெண்ட் பண்ணுறாங்க யாருக்குன்னா ஏஎன்கோக்கு. எது மூலியமானா ஆர்டிஜிஎஸ் மூலியமா. ஆர்டிஜிஎஸ்னால் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சொல்லுவாங்க. சரிங்களா? அது மூலியமாக என்ன பண்ணுறாங்க, பே பண்ணுறாங்க. இப்போ வந்து அமௌண்ட் உங்களுக்கு என்ன பண்ணல, இதில் கொடுக்கல. ஆனால் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், அமௌண்ட் கொடுக்கல அப்படின்னா அது இதுக்கு முன்னாடி கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி செகண்ட் டேட்டில் பாருங்கள், பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் ஏஎன்கோ ஆன் கிரெடிட் அப்படின்னு சொல்லி 3 lakh எழுதியிருக்கும். அப்போ அந்த அமௌண்ட்டு தான் இவங்க என்ன பண்ணுறாரு, 5ஆம் தேதி பே பண்ணுறாருன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அதுக்கு என்ட்ரி எப்படி எழுதணும், ஏஎன்கோ கிட்டேருந்து பெய்டு ஏஎன்கோவில். அப்போ யார் ரிசீவ் பண்ணுறா, ஏஎன்கோ தான் ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போ ஏஎன்கோ அக்கௌண்ட்டை டெபிட்டில் போட்டு டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். ஏன் நம்ம இந்த இடத்துல பேங்க் போடுறோம், ஏன்னா ஆர்டிஜிஎஸ் மூலிமா பே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ வந்து என்ன பண்ணணும், பேங்க்குன்னு தான் மென்ஷன் பண்ணணும். அடுத்து 6th பாருங்கள், 6th டேட்டில் சோல்டு குட்ஸ் டு சிஎன்கோ அண்ட் செக் ரிசீவ்ஸ். குட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, சிஎன்கோக்கு சேல் பண்ணுறாங்க. அமௌண்ட் வந்து எப்படி ரிசீவ் பண்ணுறாங்களா, செக்காக ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ என்ன வரணும், சோல்டு குட்ஸ்னாலே அர்த்தம் ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு பொருளை நம்ம சேல் பண்ணுறோம்னா நமக்கு என்ன வரும், கேஷ் வரும். அப்போ பிஸ்னஸ்க்குள்ளே கேஷ் வந்திருக்கு. கேஷ் அக்கௌண்ட் டெப்டார்
டு சேல்ஸ் அக்கௌண்ட். என்ன நடந்திருக்கு? சேல்ஸ் நடந்திருக்கு. எப்பவுமே பர்ச்சேஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் டெபிட்டில் வரும்ன்றது. அப்போ சேல்ஸ் நடந்ததுன்னா அது என்ன கிரெடிட்டில் வரும். ஓகேங்களா? அதுதான் கான்செப்ட், சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. பர்ச்சேஸ்னாலே டெபிட் தான் வரும், சேல்ஸ்னாலே கிரெடிட் தான் வரும். ஓகேங்களா? இதில் எந்த ஒரு கொலாப்சேஷனோ எந்த டவுட்ஸும் உங்களுக்கு வரவே தேவையில்லை. அடுத்து பாருங்கள், 7th டேட்டில் டெபாசிட்டட் தி செக் ரிசீவ்டு ஃப்ரம் C&Co வித் த பேங்க். டெபாசிட்டட் தி செக் ரிசீவ்டு ஃப்ரம் C&Co வித் த பேங்க். அதாவது டெபாசிட் பண்ணுறாங்க செக்கை. அந்த செக் வந்து யார் ரிசீவ் பண்ணுறாங்க? டெபாசிட்டட் தி செக் ரிசீவ்டு ஃப்ரம் C&Co. C&Co வந்து ரிசீவ் பண்ணுது யார்கிட்டனா பேங்க் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஓகேங்களா? செக் வந்து ரிசீவ் ஃப்ரம் C&Co. அது வந்து யார் டெபாசிட் பண்ணதை வந்து என்ன பண்ணிட்டாங்க? C&Co ரிசீவ் பண்ணிட்டாங்க, வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. சரிங்களா? எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000. ஓகேங்களா? டெபாசிட்டட் செக் C&Co எங்கே இருக்குன்னு பாருங்கள். 6th என்ட்ரியில் C&Co இருக்குது. என்ன பண்ணாங்க? சேல் பண்ணாங்க. C&Coக்கு செக் வந்து ரிசீவ் பண்ணாங்கன்னு கொடுத்துருந்தோம். இப்போ என்ன பண்ணுறாங்க? அந்த நம்ம கொடுத்த செக்கை வந்து என்ன பண்ணுறாங்க? டெபாசிட் பண்ணுறாங்க பேங்க்கில் போய். டெபாசிட்டட் செக் ரிசீவ் ஃப்ரம் C&Co வித் பேங்க்கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க அமௌண்ட்டாக. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெப்ட் டு கேஷ். பேங்க் வந்து என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு செக்கை ரிசீவ் பண்ணோம், அதுக்கடுத்து என்ன பண்ணோம்? நம்ம கிட்ட கேஷை கொடுக்கும் அதுக்கிட்ட. அப்போ பேங்க்கிட்டேருந்து கேஷ் வெளியே வருதுல, அதனால் கேஷை கிரெடிட் பண்ணுவீங்க. சரிங்களா? 8th என்ட்ரி பாருங்கள். பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் Z&Co அண்ட் பெய்டு த்ரூ டெபிட் கார்டு. குட்ஸ் வந்து Z&Co கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. எது மூலியமாக அப்படின்னா டெபிட் கார்டு மூலியமாக சொல்கிறாங்க. அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கௌண்ட். கண்ணை முட்டு போடலாம், பர்ச்சேஸ் வந்தாலே டெபிட் தான். சரிங்களா? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார். அதே மாதிரி பேமெண்ட் வந்து த்ரூ டெபிட் கார்டோ இல்லை RTGSஓ அந்த மாதிரி கொடுக்குறாங்க, நெஃப்ட்டு அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? கண்ணை மூடிட்டு பேங்க் வந்து போட்டுடலாம். சரிங்களா? கீழே அடுத்து பாருங்கள், 9th என்ட்ரி. ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்ட் ஃபார் அண்ட் பெய்டு த்ரூ நெட் பேங்கிங். ஏதோ ஸ்டேஷ்னரி சம்திங் ஏதோ பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்து நெட் பேங்க் மூலிமா வந்து பே பண்ணியிருக்காங்க ஒரு 6,000. அப்போ நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்? பர்ச்சேஸ்னு இருந்தால் பர்ச்சேஸ் வந்து டெபிட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் பர்டிகுலராக ஒரு ஐட்டமை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ். அப்போ என்ன பண்ணணும்? ஸ்டேஷ்னரி டெபிட்டில் போட்டுட்டு பேங்க்கை கிரெடிட்டில் போடணும். சரிங்களா? ஏன்னா நெட் பேங்க் மூலிமா பே பண்ணியிருக்காங்கல்ல, அதனால். நரேஷன் என்ன எழுதுவீங்க? ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் த்ரூ நெட் பேங்கிங். கொஷினில் இருக்குது அப்படியே இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நரேஷன் எழுதலாம், தப்பு இல்லை. 10th பாருங்கள். இன்கம் டேக்ஸ் ஆஃப் டேரி இஸ் பேட் பை செக். இன்கம் டேக்ஸ் ஆஃப் டேரி இது வந்து எவ்வளோனா ஒரு 10,000 வந்து பே பண்ணுறாங்களாம். இன்கம் டேக்ஸ் அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லை, வருமான வரி அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அதுதான் இன்கம் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் டேரிதோட இதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து பிஸ்னஸ்க்கும் டேரிக்கும் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்? ட்ராயிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? ட்ராயிங்ஸ் அப்படின்றது வந்து ஓனருடையது, ஓனருடையது அப்படின்ற மாதிரி. அப்போ இது வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஓனருடைய இன்கம் டேக்ஸ் தான் வந்து என்ன பண்ணுறாரு? பே பண்ணுறாரு. அப்போ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் அப்படின்னு போடணும். பை செக்குன்னு இருக்கா, அப்படின்னா போடணும், பேங்க் தான் போடணும். அதுவே பெய்ட் பை கேஷின்னு கொடுத்தாங்கன்னா கேஷ்ன்னு மென்ஷன் பண்ணுவீங்க, ட்ராயிங் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ்ன்னு போடுவீங்க. இங்கே பை செக்குன்னு இருக்குல்ல, அப்படின்னா பண்ணணும் கேஷ்ன்னு. அப்படின்னா பண்ணணும்னா கேஷ் எழுதக்கூடாது, பேங்க் தான் எழுதணும். ஓகேங்களா? அப்போ இன்கம் டேக்ஸ் ஆஃப் த ஓனர் பெய்ட் அப்படின்னு சொல்லி 10,000 வந்து டெபிட்லையும் கிரெடிட்லையும் மென்ஷன் பண்ணி காமிப்பீங்க. அவ்வளோதான். இப்போ நான் அடுத்த சம்மில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுங்கள்? கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் கூட உங்களுக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் கிளியராக. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க. அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள். சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களும் நல்லா சம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.